அனைவருக்கும் வணக்கம். மனு திரைப்பட இசை வெளியீட்டு விழா. இப்படத்தின் இயக்குனர் துர்கா. ஃபுல் நேம் துர்கா பிரசாத். லல்லு பிரசாத் மாதிரி துர்கா. ஆமாம், துர்கா பிரசாத். நான் இங்கே வந்தது காரணமே நான் இழுத்து வரப்பட்டேன். துர்கா பிரசாத் வந்து விஜய் ரசிகர், தீவிர ரசிகர். ஆமாம், நான் இப்போ ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வர்றதுக்கு தயங்கினேன். எங்கே இருந்தாலும் வராமல் போயிடுவாருன்ட்டு அங்கேயே ட்ரெயிலில் காட்டாப்புல. ஆனால் விஜய் ரசிகர்னு அங்கே எங்கேயோ புத்திர குத்திருக்காப்புல. சரி, 2 படம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம விஜய் ரசிகர்களை பற்றி கதை அப்படின்னா ஒரு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டில். அதுக்கு உடனே வந்து நம்ம வெங்கட் பிஆர்ஓ. ஆமாம், அவர் தான் சார் வந்துடணும் சார், சின்ன படம் சார். சார் டேரக்டர் வந்து விஜய் ரசிகர் சார், விஜய் ரசிகர் கதை சார். 5,6 விஜய் போட்டார் அவர். அதனால் அது வந்து விஜய் ரசிகர் இயக்கிய படம் அப்படிங்கிறனால நான் வந்திருக்கிறேன். அதை நான் சந்தோஷம் அடைகிறேன். விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ மனு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாரும் நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து சீமானுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் தான் மனு ரெடி ஆகும். எவ்வளோ நம்பிக்கை இருந்தா துர்கா பிரசாத் நீங்கள் சாதாரண இல்லை, இப்போவே மனு ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இந்த மனு வந்து நல்ல மனு தான். மனுல 2 இருக்கு. மனு தர்மம் ஒன்று இருக்கு, இன்னொன்று மனு நம்முடைய ஆதங்கம். மனு தர்மம், இது மனுங்கிறது இது ஆதங்கம். நம்ம குறை, நமக்கு என்ன தேவை, அதை கொண்டு நம்ம வந்து அரசியல் கொடுப்போம். அவங்க தூக்கி எங்கே விடுவாங்கன்னு தெரியும் நமக்கு. இது வந்து அரசியல் கொடுத்து அப்படி போற மனு இல்லை, இது மக்கள்கிட்ட கொடுக்குற மனு. மக்கள் கண்டிப்பா இந்த மனுவை பரிசீலிப்பாங்க. கண்டிப்பா இந்த மனுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. நம்ம விஜயமுரி சார் சொன்னாரு, அவரோட ஆதங்கம். ஒவ்வொரு மனு கொடுப்பாங்கல்ல, அவர் ஆதங்கம் யாருமே நடிகைகள் வரல. அவர் வெறும் ஆம்பளைலாம் இருக்காங்க. ஆமா, இது இப்போ மாஸ்டர் ஜாக்குவதங்க மூஞ்சியை பார்க்கணும், கொஞ்சம் எட்டி பார்த்தா பேரஸ் மூஞ்சியை பார்க்கணும். எத்தனை நாளைக்கு தான் தேடிக்கு இவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்குது? ஏதோ ஒரு கொண்டாந்த கொஞ்சம் ஆமா ஆமா, அதுல அது நீங்க அவங்க டேஸ்ட் பேசியிருக்காப்ல. மாஸ்டர் வந்து 200 வருஷம் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால இந்த ஆசா பாசம், அந்த தம்மு தண்ணி கஞ்சா இது எதுவுமே இல்லாம சித்தரேட்டர். ஆமா, ஏன்னா 200 வருஷம் வாழ்ந்துருக்காரு. அதனால நீங்க லிஸ்ட் சேராதீங்க. நான் பேசுறது விஜயமுரு சார் பத்தி, அவர் ஃபீலிங்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க வேற ட்ராக். அது சித்தர் சைடுல நாங்க வரல, பெண் பித்தர் சைடுல வந்துருக்கோம். ஆனா என்ன, அவரு விஜயமுரு சார் வந்து என்னடா ஒண்ணு கிளாமர் இல்லையே, கிளாமர் என்ன ஒருத்தர் கிளாமர் ஒருத்தருக்காரு சார், இவர் கூட்டு கிளாமர் சத்தியா கூட்டு வந்துருவாரு. நமக்கு கிளாமர்னு தெரியும், ஆம்பளைக்கும் வைப்பாங்க பொம்பளைக்கும் வைப்பாங்க. நான் ரொம்ப நாளா கிளாமர் சத்தியா வர்றாருன்னா, அவர் சத்யா குரூப் லேடிஸ் கிளாமர் வரும் போல அப்படின்பா. இவரை பார்த்துட்டேன், கிளாமர் சத்யாவை கூட்டு வர இவர் தான், பேர்லயாவது ஒரு கிளாமர் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. என்ன நீவே உண்மையான கிளாமர் கூட்டுவாங்க நீங்க. அப்ப விஜய் ரசிகரை பத்தி கதை அப்படிங்கிறனால மாஸ்டர் பிரச்சனை இல்லை. விஜய் படத்துக்குலாம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இங்கே சிறப்பு அழைப்பர் நம்ம ஈசிஆர் சரவணன். அவர் வந்து விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து
இன்னைக்கு தொண்டரா மாறி இருக்கிறாரு. என் நண்பரும் கூட அவரு. ஆமா. ஈசிஆர் சரவணன வாழ்த்தாம போ முடியாது. ஏன்னா நான் இருக்கிறது ஈசிஆர். நமக்கு கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆள் வேணும். சேஃப்டிக்குன்னு இல்ல. நாளைக்கு ஏதாவது விஜய் சார பத்தி பேசி, அந்த ஏரியா கடக்கணும்னா, ம். இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட வேண்டியிருக்கு. ஈசிஆர் சரவணன் என்னைய பொறுத்தவரைக்கும், நான் வந்து ஒரு 8 வருஷமா பார்த்துருப்பேன். நான் விஜய் சாரோட ரசிகரா நான் பார்த்தது இல்ல. ஏன்னா, இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயோட தொண்டரா இருந்தவர். ஈசிஆர்ல வருதா புயலா இருக்கட்டும், கொரோனா காலகட்டமா இருக்கட்டும், என்ன பிரச்சனை சரி, இறங்கி எவ்வளோ அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன தேவை? நாங்கள் ஈசிஆர்ல இன்னொரு சைடில் பார்த்தா நிறைய குடிசைகள் வீடு இருக்கும். இந்த வருதா புயல் அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டாங்க. இங்க இருந்து அந்த பக்கம் போறதுக்கே கஷ்டமா இருக்கும். அது ஒரு மரம்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போறது. அப்ப இவங்க இறங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு என்னென்ன தேவை, மளிகை பொருட்கள் எல்லாம் குடுத்தாங்க. நான் என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி. இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் குடுத்தா கூட, ஓகே ஓட்டுக்காக நினைக்கலாம். ஓட்டுக்காக இல்ல. ஆ அவங்களுடைய தொண்டு உள்ளம். அதே மாரி விஜய் சாரோட பிறந்த நாள். ஒவ்வொரு பொறந்தநாளைக்கும் என்ன கூப்பிட்டுருவாரு. சார் நீங்க தான் சார் வரணும். நான் கலந்துப்பேன். அவரு பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம சும்மா ஒரு ரசிகர் மன்ற சார்பா ஒரு வாழ்த்து பேசணும். அதெல்லாம் இல்ல. அங்கே உள்ள ஏழை மக்கள் யாரு கணக்கெடுத்து அவங்களுக்கு தையல் மிஷின், சேலை நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணவர் தான் ஈசிஆர் சரவணன். அதனால வந்து அவரு விஜய் சாருடைய அந்த அரசியல் பயணத்துல இன்னைக்கு முழுசா ஈடுபட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆதாயத்துக்காக முன்னால எதுவும் பண்ணல. இவங்களுடைய தொண்டு உள்ளதால வெளிப்பட்டுச்சு. இப்ப ஈசிஆர்ல ஃபுல்லா இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். உதவி செய்யறதுக்கு நல்ல மனசு வேணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசு. இவங்க சொந்த காசுல எல்லாம் பண்ணாங்க. அதனால விஜய் சார் மனசுல ரொம்ப இடம் பிடிச்சது ஈசிஆர் சரவணன். வாழ்த்துக்கள். ஆமா. சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது. சீட்டு கேளுங்க, ஜெயிச்சிருங்க, எம்எல்ஏ ஆயிருங்க, மந்திரி ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து எந்த மந்திரி போகணும்னு தெரியல. முன்னெல்லாம் மந்திரிகளுக்கு வந்து ஏதாவது காரியம் ஆகணும்னா கேட்பாங்க, கொடுத்தா நடந்துரும். இப்ப அந்த நம்பிக்கையும் போச்சு. நிறைய பேரு வேலைக்கா பணம் கொடுத்துப்புட்டு முன்னால ஒரு காலத்துல வேலைக்காக பணம் கொடுப்பாங்க மக்கள், லஞ்சம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்ப அந்த நம்பிக்கையும் போச்சு. வேலை தானே சொல்லிட்டு பணத்தையும் வாங்கி விட்டு வேலையும் கொடுக்கறதில்ல, பணத்தை திருப்பி கொடுக்கறதில்ல. நிறைய கேஸ் போயிட்டு இருக்குல்ல. அப்போ ஒரு மந்திரிகிட்ட லஞ்சம் கொடுக்கறதே தப்பா இருந்துச்சு. இப்ப நம்பி கொடுக்கறது தப்பா இருக்கு. ஓகே, லஞ்சம் கொடுத்தது தப்பு, இப்ப நம்பி கொடுக்கறது அதோட தப்பா இருக்கு. எதைத்தான் நம்புறது? பவர்ல இருக்காங்க, மேல இருக்காங்க, மந்திரி இருக்காங்க, காசு கொடுத்தா காரியம் ஆகும்னு நினைக்கிறோம். வாங்குறீங்க, வேலை வாங்கி கொடுக்க முடியலையா, காசை திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு வாய்க்கரிசி ஆயிரும். ஏழைகளை வயிற்றுல அடிச்சு வாங்குற காசு எல்லாமே உங்களுக்கு வாய்க்கரிசி தான். 2 மினிஸ்டர் மேல இது போயிட்டு இருக்கு. வேலை வாங்கி வரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்கல. இந்த நேரத்துல நான் சொன்னேன், விஜய் சாருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்க சிலர் மந்திரியாவது லஞ்சம் வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலும் எதுக்காக வாங்குனீங்களோ அதை நிறைவேற்றிருங்க. இதுதான் ஈஸியா சார். ஆமா சரவண சார் தான் மந்திரி ஆயிருவீங்க.
ஆமா, நான் கொஞ்சம் மனசுல வச்சுங்க எல்லாத்தையும். இந்த படம் ஒரு விஷயம் சொன்னாரு விஜயபுல் சார். குடிபோதை, கஞ்சா. இப்ப நம்ம மனு குடுக்க வேண்டியது. இந்த படத்துக்கு பேரு மனு. நம்ம உண்மையிலேயே எல்லாரும் மனு குடுக்க வேண்டியது எங்கன்னா, ஆண்டவன்ட்ட குடுக்கணும் நிலையில இருக்கும். அரசியல்வாதி குடுக்கலாம் வேஸ்ட். யாராருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ, நம்ம முன்ன மனுவ கொண்டு கடவுள் கால்ல வச்சிரணும். அப்பவாவது நமக்கு ஏதாவது விடிவுகாலம் பொறக்கும். போதை, கஞ்சா இன்னும் விதவிதமா இருக்கு. என்ன லிஸ்ட் அவரு விஜயகுமார் சார் தெரியும். அந்த பவுடர் என்ன? அபினா, விபினா அது அவருக்கு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது பூரா சரக்கு, கஞ்சா. எப்படின்னா அதுக்காக நான் எனக்கு பழக்கம் சொல்லாதீங்க. கேள்விப்பட்டத சொல்றேன். பழக்கப்பட்டத சொல்லல. அது அவருக்கு அந்த பழக்கம் இல்ல. அவருக்கு கேள்விப்பட்டது. லிஸ்ட் அவர் வச்சு மனப்பாடம் பண்ணியிருப்பாரு. இப்ப வர ராமேஸ்வரத்துல. ஒரு காலத்துல ஒரு பொண்ண லவ் பண்ணுவோம். மாசக்கணக்குல அலைவோம். லெட்டர் குடுப்போம். கிழிச்சு போடும். கொஞ்சம் சாடை சொன்னா, மூஞ்சி மொசரையும் பாரு. இவ்வளவுதான் ரியாக்ஷன் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அந்த காதல் ஒத்துக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தாடி வளர்ப்போம். மேக்ஸிமம் போனா ஆம்பளைங்க. இல்ல ரொம்ப உச்சமா தண்ணி அடிப்பாங்க. அந்த காலத்து பார்த்ததெல்லாம் என்ன? கால்ல தோத்துட்டான்னா அவன் தேவதாஸ். அவ்வளவுதானே? தண்ணி அடிப்பாரு, தாடி வளர்ப்பாரு. வாலிபன் பையன் கமலஹாசன். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? தண்ணி அடிப்பாரு, தாடி வளர்ப்பாரு, வாலிபன் பையன் பாடுவாரு. தேவதாஸ்ல வாலிப மயம், உலகே மாயம். இதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்ணு காதலிக்குன்னா குத்தி கொண்டு வர்றாங்க. குத்தி கொண்டு வர்றாங்க. எந்த காலகட்டத்துல இருக்கும்? ஒரு பொண்ணு லவரோட எங்கேயாவது தனியா போச்சுன்னா 3 சேர்ந்து ரேப் பண்ணிடுறாங்க. போய் மகளிர் விடுதலையும் இருக்க முடியல. ஸ்கூலுக்கும் +2 படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கும் போக முடியல. எங்க ஆபத்து வருது நான் என்ன சொல்றேன்னா, எங்க ஆபத்து வருதுன்னா, ஒரு காலத்துல 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல பெண்கள ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்புனாலும் அந்த 5வது தான் உச்சபட்சம். 5வதுக்கு அப்புறம் ஹைஸ்கூல் போகக்கூடாது. போட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னேறிச்சு. அப்புறம் ஹைஸ்கூல் வரைக்கும் தான். காலேஜ்ல போலாம் அனுப்பவே மாட்டாங்க. கிராமங்கள்ல. படிச்சது போதும். 10வது படிச்சது போதும். நிறுத்திடுவாங்க. நான் படிக்கும்போது, காலேஜ்ல நான் படிக்கும்போது, ஒரு கிளாஸ்ல 25 பேர் இருப்போம். அதுல 20 பேரு ஆம்பள. 5 பேர் தான் பொண்ணுங்க. இப்ப எல்லா காலேஜ்லயும் ஈக்குவலா இருக்கு. அப்போ பெண்கள் முன்னேற்றம் வந்திருக்கு. எல்லாமே வந்திருக்கு. இப்படி காலேஜ் போற பொண்ண கெடுக்கிறதும், +2 போடுற பொண்ண கொண்டு போறதுமா அங்கங்க நடந்துச்சுன்னா, திரும்ப மக்களுக்கு, அப்பா, அம்மாவுக்கு பொண்ணுங்கள அனுப்புறதுக்கு பயம் வருமா வராதா? அப்ப நீங்க ஆணுக்கு நிகர் பெண்ணுன்னு சொல்லிட்டோம். இது திருப்பி பழைய மாரி ஆயிரும் போல இருக்கு. உண்மையான அப்பா, அம்மாலாம் கொஞ்சம் படிச்சா போதும். எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. அது மாரி திருப்பி ஆயிரும் போல இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், முதல்ல இந்த குடிய குறைக்கணும் நாட்டுல. மது போதைய குறைக்கணும். அதுதான் சொன்னாரு. நல்ல வார்த்தை சொன்னாரு. மூளைய வேலை செய்ய விட மாட்டேங்குது. மூளைய மழுங்கடிச்சு விட்டுருது. எது தப்பு, எது ரைட்டு தெரியல. ஏன் கொலை பண்ண நினைச்சா கொலை பண்ணிடுறான். ஒரு பொண்ணு கற்பழிக்க நினைச்சா கற்பழிச்சிடறான். பல்கலைக்கழகத்துல நடக்குது, காலேஜ்ல நடக்குது, ஸ்கூல் நடக்குது. இன்னைக்கு பெண் உரிமைக்கு, பெண் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இன்னைக்கு இருக்கு. இதுல நம்ம அரசாங்கம் சொல்றோம். அரசாங்கம் ரொம்ப கவனம் செலுத்தணும். கடுமையா அதுக்கு தண்டனை வரணும். மக்கள் இந்த பாருங்க ராமேஸ்வரத்துல அவன கைது உள்ள வச்சாங்க. அந்த மக்கள் மட்டும் தடுக்காம விட்டிருந்தா, போலீஸ் உள்ளே போய் கொன்றுப்பாங்க சார் இன்னைக்கு. சரி நடக்க போகுது. நீங்க இப்படியே பண்ணிக்கிற அரசாங்கம் இப்படியே பண்ணி ஒ சரியான ஒரு இதுல இல்லைன்னா, நாளைக்கு எவனாவது ஒரு பொண்ண கற்பழிச்சுட்டு நீங்க போலீஸ்ல வச்சா, மக்கள் போலீஸ் ஸ்டேஷனே உடைச்சு அவன கொன்றுவாங்க சார். வரும் சார்.
எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்ல, கவர்மெண்ட் பாதுகாப்பு இல்ல, எதுவும் பாதுகாப்பு மக்கள் என்ன செய்வாங்க? அவன் பாதுகாத்துக்குவான். அவன் வீட்ல குடும்பத்த பாதிக்கப்பட்டாங்களா, தண்டனை அவன் குடுக்க ஆரம்பிச்சுருவான். ஒரு நியூஸ்ல பார்க்கும்போது எவ்வளோ பதட்டமா இருக்கு. அதனால இப்போ மனு அப்புட்ன்னா அரசியல்வாதிட்ட குடுக்குறதெல்லாம் இல்ல. ஆண்டவன்ட்ட குடுக்கணும். திரும்ப திரும்ப இனிமே மக்களே ஒரு குற்றவாளிக்கு தண்டனை குடுக்குற அந்த உரிமைய மக்களே எடுத்துக்கிற ஆபத்து வந்துறக்கூடாது. அந்த சூழ்நிலை நாடு போயிட்டுருக்கு. இத தடுக்கணுங்க இன்னைக்கு இந்த மனு ஆடியோ லான்ச்ல இது கவர்மெண்ட் குடுக்குற மனுவா இருக்கலாம். ஆண்டவன் குடுக்குற மனுவாவும் இருக்கலாம். நல்லது நடக்கணும். நன்றி, வணக்கம். என் பேரு துர்கா பிஎஸ், மனு படத்தோட டைரக்டர். இது தமிழ்ல என்ற முதல் படம். சைடுல நிற்கலாமா? மரமா வருது உங்களுக்கு. பரவாயில்லையா? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. தமிழ்ல என்ற முதல் படம் இது. இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 14, 15 வருஷம் ஆயிடுச்சு. எடிட்டரா ஒரு 85 படம் எடிட் பண்ணிருக்கேன். 8வது படிக்கிறப்ப இருந்தும் விஜய் சாரோட பெரிய ரசிகன். அதே மாதிரி விஜய் சார் நடிச்சா பல படங்களை பார்த்துட்டு வளர்ந்தவன். அப்பெல்லாம் எனக்கு தெரியல, அந்த படம் பார்க்குறப்பெல்லாம் இண்டஸ்ட்ரி வருவேன், ஒரு படம் பண்ணுவேன்னு தெரியல. +2 முடிச்ச பிறகு கிரிக்கெட்ல இருந்தேன். கிரிக்கெட்ல பெருசா ஒண்ணு பண்ண முடியல. ஏன்னா அங்க பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதை விட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சூஸ் பண்றப்ப சினிமா இண்டஸ்ட்ரின்னு முடிவெடுத்தேன். +2 முடிச்சிருந்தா இண்டஸ்ட்ரி வந்து எடிட்டிங் பழவி ஒரு 35, 40 படத்துக்கு அசிஸ்டன்ட் ரைட்டர், கோ டைரக்டர் நடிச்சு எடிட்டர் ஆகி அப்புறம் அப்ப இருந்த இண்டஸ்ட்ரி வந்த டைம்ல இருந்தே படம் பண்ணணும், ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜய் சாரோட ரசிகன மாதிரி ஒரு கதை வச்சுதான் படம் பண்ணணும் அப்ப இருந்த ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவு இப்பதான் ஃபுல்ஃபில்லா இருக்கு. படத்தோட ட்ரெய்லர் ஆகட்டும், சாங் ஆகட்டும் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கண்டென்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன படமானாலும் கூட ஒரு கண்டென்ட் வச்சுட்டு அந்த படத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் என்டையர் டீம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படமும் கம்ப்ளீட் ஆகி அவுட்புட் வந்த பிறகு எல்லாம் பெருசா டெக்னீஷியன்ல யாரும் இல்லை. அப்ப எப்படி இந்த படத்தை ப்ரமோட் பண்றது, எப்படி இதுவே ஒரு ஒரு வழிக்கு கொண்டு வரணும் வந்தப்பா நம்ம சார் ஜாகோர் தங்கம் சார் போய் அவர் வீட்டுல பார்த்தேன். கம்ப்ளீட்டா ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தாரு. அப்போ ஒரு ஜோஷ் வந்துச்சு, பரவாயில்லப்பா நம்மளுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்த எல்லாரும் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணாலும் அந்த படத்தை உங்ககிட்ட மாத்திர கொண்டு வரலாம். இங்கிருந்து அந்த படம் எப்படி இருக்குங்கிறது அந்த மக்கள் கிட்ட போய் சேர்த்துறது எல்லா மீடியா பிரஸ் எல்லாரும் உங்களோட ஒரு பொறுப்பு இருக்கு. தயவு செஞ்சு ஒரு புது டீம், ஒரு புது படம், சின்ன படம் பண்ணிருக்கு, சின்ன படமும் இதை எடுத்துக்காம ஒரு கண்டென்ட் வைஸா படமா இதை எடுத்துட்டு ஒரு நல்ல வழிக்கு இந்த படம் நீங்க எல்லாரும் கொண்டு வர மாதிரி சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கொள்றேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்துல நான் ஒரு வில்ல ரோல் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி இந்த ரோலை கொடுத்த டைரக்டர் துர்கா பிரசாத் சார், தேங்க்ஸ் சார். சார் இவர் இல்லாம வேற யாரா இருந்தாலும் இது இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க முடியாது சார். இந்த விடா கொண்டாடுவாங்களா அந்த மாதிரி இருக்கு. ஒரு நாள் ஷூட்டிங் காலையில ஆரம்பிக்கிறோம், அருணாச்சலம் ரோட்ல சார், மெயின் ரோட்ல பிளாக் எல்லாம் பண்ணல, அப்படியே எடுக்க ஆரம்பிக்கிறோம். 8:30 மணி 9 மணிக்கு மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரி மழை விட்டோடனே தான் திரும்பி ஆரம்பிப்பாரு, அது வரைக்கும் பிரேக் எடுத்துட்டு நினைச்சேன். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாரு. ஈவினிங் 4:30 5 மணி வரைக்கும் மழையிலேயே எடுத்தோம். ஃபுல்லா எடுத்துதான் முடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் சார். தேங்க்யூ சார், கிரேட். அதே மாதிரி ப்ரொடியூசர் சத்ரி சாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். மீடியா எல்லாரும், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்ததுக்கு. உங்க சப்போர்ட் இல்லாம இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது, மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், அவங்க எங்களை பாராட்டணும். பார்த்து நாங்களே பேசினா பார்த்தாது, மக்களும் இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேசணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்னோட 3வது படம். ஸோ டைரக்டருக்கும் என்னோட ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், எல்லாரும் தேட்டரில் பாருங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நான் பெங்களூர் கிட்ட வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் துர்கா பிரசாத் சார் அவர் எஸ்பிஆர் பிக்சருக்கு தேங்க்யூ சார். நான் இது மனு படத்திலே மனு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் தான். அது கேரக்டர்
பில்டப் பண்ணதுக்கு ஒரு யூனிக்காக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் வேணும். நன்றி. வணக்கம். I don't know much Tamil, but thanks for director for giving me this opportunity. This is my first Tamil film, but we were great friends since so many years. We did many Kannada films in Karnataka, and thanks to all media and press who have come here to support us. And please bless us and support us for stepping into this Tamil industry and make us grow big and make us to give more films in this industry also. Thank you so much for this opportunity, sir. நான் ஒரு வணக்கம். நான் கார்த்திக், கலரிஸ்ட்டு. ஒரு 284 படம் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டரோட ஒரு 6 படம் நானே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட முயற்சி எப்படின்னா, பட்ஜெட்டை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். தைரியமாக இறங்கி பண்ணிடுவார். மெயினாக வந்து என்னென்னா, இன்றைக்கி பண்ண முடியும், நாளைக்கு பண்ண முடியுமா, மழை அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டார். துணிஞ்சு எதாக இருந்தாலும் இறங்கி பண்ணிடுவார். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு தமிழ் படம். ஸோ எங்களால் டெக்னீஷியனாக நாங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். மீடியாஸ் வந்து மேக்ஸிமம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட படத்தை நல்லபடியாக ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மனு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்கும். நீங்கள் தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். படத்தோட அப்டேட் கூடிய விரைவில் சொல்லுவாங்க. நன்றி, தேங்க்யூ. கதைவசன உதவியாளர் முருகன் அவர்கள். போயிட்டு உதவி செய்வோம் அப்படின்னு தான் செஞ்சு கொடுத்தது. இது பக்காவாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மனு இசை வெளியீட்டு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து தளபதி ரசிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றத்தில் நாங்கள் சில நற்பணிகளை செய்வோம், வெளியே தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மீடியாலாம் இல்லை. இன்றைக்கி வந்து திரையில் இது வந்து மிக பிரமாதமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் டைரக்டர் அவர்களுக்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தளபதியோட ரசிகர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே விஜய்னாவே வெற்றி தான். அந்த வெற்றி வந்து இந்த மனு படத்துக்கு அமையுன்றதுல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க இயக்குனர் வந்து சொன்னாரு, நான் வந்து விஜயோட பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் சொல்ல போனா நான் தான் விஜயோட முதல் ரசிகன். என்னன்னு கேட்டா, அவர் பிறந்ததுல இருந்து வளர்ந்த வரைக்கும், இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும், இன்னும் வளர்ற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து 3 வயசு அப்படி இருக்கும்போதே அவருடைய வளர்ச்சியை வந்து நாங்க கொண்டாடணும். ஏன்னு கேட்டா, எங்க வீட்டில் எங்க ஃபேமிலியில முதல் பேரன். அதனால அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை எப்பவுமே உண்டு. வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிற இடத்துல ஒரு குழந்தை பிறந்தாவே எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த இடத்துல இன்னைக்கு விஜய் வந்து பெரிய லெவல்ல போகும்போது நாங்களும் அவரை பார்த்து சந்தோஷப்படுறோம், ஆச்சரியப்படுறோம். அது மாதிரி அவரை வச்சு இயக்குனர் வந்து ஒரு முழு பாடலே கம்போஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இவன் தாண்டான்னு சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு ரசிகர், இதே மாதிரி ஒரு விஜய் ரசிகர் அப்படின்ற முறையில ஒரு படம் எடுத்தோம். பட் அந்த படம் இன்னும் வரல. சில பிரச்சனைகள் அது நின்று இருக்கு. இன்னொன்னு, இதே தியேட்டர்ல தான் அந்த படத்தோட எல்லா வேலைகளும் பண்ணோம். ஏவிகே ஸ்டுடியோல தான் பண்ணோம். அது மாதிரி இப்போ இந்த டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சின்னதா பண்ணியிருந்தாலும் சிக்கனமா பண்ணியிருந்தாலும் வளமையா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். அடுத்தது தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே நம்மளுக்கு கொஞ்சம் புதுசா இருக்காங்க. அவங்களால மட்டுமே வந்து அடுத்த கட்டங்கள் என்னன்னு யோசிக்க முடியுது. ஏன்னா
ஏற்கனவே இருந்தவங்க எல்லாமே வந்து ஒரு லெவல் வந்த உடனே அந்தந்த லெவலில் அப்படி அப்படியே நின்றுடுறாங்க. ஓகே, நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கும் போது இது போதும், மக்களுக்கு இதை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் புதுசாக வர்றவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. இன்னும் 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 ஏதோ தேடுறாங்க. அவங்க தேடுதல் எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களை போல நானும் இந்த படத்தை திருடரோட வேடிக்கை பார்க்க ரெடியாக இருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் அதற்கு அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்கள் அண்ணன் விஜயமுல்லி அண்ணன், செல்வா சார், ஈசிஆர் சரவணன் சார், ஹீரோ வில்லன் ஐசக் சார், வில்லன் தானே சார், ஹீரோவா ராஜா, வெங்கட் சார், எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர். வாங்க சார், அவர் கை தட்டுங்க சார். அவர் பார்த்துட்டு இருக்காரு. நல்லா பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த எல்லாரும் இன்னொரு வாட்டி கை தட்டுங்க சார். மனமார்ந்த வெற்றி அடைய வைக்க இந்த படம். ஏன்னா அவர் வெள்ளந்திரியா இருக்காரு, மனசுல ஒண்ணுமே இல்லை, ஓப்பனா பேசுறாரு. அதனால இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா விஜய் சாரை பற்றி தொட்டிருக்கீங்க. நான் கூட என் படத்துல விஜய் சார் வச்சு ஒரு சீன் பண்ணியிருந்தேன், நான் சூர்யாங்கிற படம் டைரக்ட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து நிச்சயமா அவர் ஒரு நல்ல மனிதர். விஜய் சார் வந்து நான் வந்து சின்ன குழந்தையில சட்டம் ஒரு இருட்டதுன்னு தெரியும், பார்த்துட்டே இருக்கேன். யாருக்கும் கெடுதல் பண்ணுங்கிற எண்ணம் அவர் கிடையாது, நல்லது பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். அதனால அந்த எண்ணம் இருக்கிறதுனால இந்த படத்துல நீங்க அவரை சேர்த்துக்க நிச்சயமா அந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. ஒரு மூமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அவரு பிரம்மாமா, ஐசக் சாரும் ரொம்ப பிரம்மாமா நடிச்சிருக்காரு. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் நடிச்சிருக்கீங்களா சார்? இல்ல உங்களே மாதிரி 2 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? இவரு சார் மாதிரியே 2 3 பேர் வந்தாங்க. இவரும் நடிச்சிருக்காருன்னு நினைச்சிட்டேன். ஓகே, இருந்தாலும் படம் ரொம்ப நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்கு. அதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஐசக் சார் சொல்லும்போது சொன்னாரு, சாலிகிராமத்தில் மலையோட மலையை எடுத்துக்கிட்டே இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. உண்மையில அதான் டைரக்டர். எதா இருந்தாலும் சரி உடனே பிடிச்சி படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காருல்ல. ஏன்னா இப்போ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, டைரக்டர்னு வந்துட்டு சும்மா ஆட்டையை போட்டுட்டே இருக்காங்க. நான் அந்த படம் பண்ணேன், இந்த படம் பண்ணேன், எனக்கு 1 கோடி லாஸ்ட் ரைடு கொடு அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இடையில பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் படமே எடுக்கல, படம் எடுக்காமலே நஷ்ட ரைடு கேட்குற 1.5 கோடி. அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதனாலதான் நான் சொன்னேன், தயாரிப்பாளர்னு ஒரு இது வரணும்னா படம் எடுத்து சென்சார் பண்ணியிருக்கணும். டைரக்டர் ஒரு படம் பண்ணியிருக்கணும். இப்போ டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா டாக்டர் ஊசி போட முடியும், ஆப்ரேஷன் பண்ண முடியும். என்னென்ன படிச்சு அது சர்டிஃபிகேட் வாங்கின தான் வாங்க முடியும். இதுல மட்டும் சினிமாவில் மட்டும் நான் டைரக்டர், நான் ப்ரொடியூசர் சும்மா நான் சொல்லி பணத்தை ஆட்டை போடுறாங்க எல்லாத்தையும். அதுக்காகவே நிறைய பேர் அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை நான் கோர்ட்லயே ஒரு இதா போட போறேன். ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பாளர்னா எல்லாரும் மதிப்பாங்க, ஓ தயாரிப்பாளரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவர் தயாரிச்சிருக்க மாட்டாரு. தயாரிப்பாளர் சும்மா கார்டை வாங்கி வச்சிருப்பாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு கார்டு தராங்க, சும்மா தராங்களாம். யாரோ ஒரு விளம்பரம் பண்ண சும்மா கார்டு தரோம் அப்படிங்கிறாங்க. அந்த பேப்பர் அச்சடிக்கிற கூட காசு கிடையாது, சும்மா. அப்புறம் உள்ள போய் ஆட்டை போடுவாங்க, அது வேற விஷயம். முதல்ல சும்மா தராங்களாம். அப்ப என்ன, அது ஒரு தொழில் பண்றாங்கன்னா சும்மா எப்படி தர முடியும்? அப்போ யாரையோ ஏமாத்துறதுக்காக போடுற அச்சு அது. அதனால அதை மாதிரிலாம் நம்பாம நல்லபடியா படம் பண்ணிட்டு, ஒழுக்கமா படம் பண்ணிட்டு, மக்களுக்கு தேவையான மட்டும் படம் பண்ணிட்டு இருந்தா படம் ஜெயிக்கும். இப்போ அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் படம், சிவாஜி கணேசன் படம், ஜெயசங்கர், ரவிச்சந்திரன் சார் படம், ரஜினி படம் பாத்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருக்கும். எல்லாருக்குமே குடும்பத்தோட போய் பார்க்கலாம். இப்போ குடும்பத்தோட போய் பார்க்கவே முடியாதுங்க. குடும்பத்தையே பிரிச்சுட்டான் இவனே. படம் டைரக்டரே குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னா, ஏய் நீ இங்க வராத, இந்த படம் பார்க்க கூடாது அப்படின்னா அவன் வேற ஒரு தேட்டருக்கு போறான். இப்ப குடும்பமே நம்ம என்ன படம் பாக்குறது என்ன, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்னா உட்காந்து பாக்குற ஒரே இடம் தியேட்டர் தான். கல்யாணமும் தியேட்டரு. அந்த தியேட்டர்ல நம்ம எப்படி பண்ணோம், மக்களுக்கு தேவையானதை மட்டும் தான் சொல்லணும். மக்களுக்கு என்ன தேவை அதை தான் சொல்லணும். நான் எனக்கு தேவை சொல்லக்கூடாது. நான் காம கொடூரனா இருப்பேன், குடிகாரனா இருப்பேன், அதெல்லாம் படத்துல வைக்க கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னா மட்டும் படம் நல்லா ஓடும். ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கூட பழைய படம் பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு. நீங்க எல்லாத்துலயும் பழைய படம் பார்த்துக்கிட்டே இருக்கும். டிவியில பார்த்தோன்னா பழைய படம்னா அப்படி ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வி சேகர் சார் இறந்தாரு, அவர் வந்து கூடி வாழ்ந்த கோடி இன்னைக்கு போட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு படம், எவ்வளவு அற்புதம் படம். அவர் வந்து மிக பெரிய அற்புதமான ஒரு டைரக்டர். உண்மையிலே அவருக்கு நம்ம எல்லாருமே ஒரு மௌன அஞ்சலி செலுத்தலாமா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் வி சேகர் சாருக்காக ஒரே ஒரு நிமிஷங்க. அவர் திரையுலகத்தை ஒரு அசைக்க முடியாத சக்தி அவர். நன்றி. நம்ம வேண்டினது அவர் ஆத்மா சாந்தி அடையும் நிச்சயமா. ஏன்னா திரையுலக யாரும் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. நான் அவர் கூட 14 படமும் நான் ஒர்க் பண்ணேன். என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். நாங்கள்லாம் அவர் டைரக்டர்லாம் பார்க்குறேன், என் குடும்பத்தில் ஒருத்தர் தான் நினைப்போம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம படம் பண்ணும்போது எல்லாம் டெக்னீஷியன்லாம் பார்க்க மாட்டோம். ப்ரொடியூசர் தான் எங்களுக்கு குடும்ப தலைவர், டைரக்டர் தான் எங்கள் கூட இருப்ப அந்த சகோதரர்.
எல்லாரும் எங்க கூட பிறந்தவங்கள நினைப்போம். காலையில 4 மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணிட்டு, சாமி கும்பிட்டுட்டு, இந்த படம் நல்லா வரணும், நல்லா வெற்றி பெறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நான் 2000 படத்துல எனக்கு தெரிஞ்ச விதா 1800 சில்லற படம் 175 நாள் போயிருக்கு. ஒரு சில படம் 100 நாள் போயிருக்கு. அப்படிதான் நம்ம படம் பண்ணோம். அந்த படம் பண்ணக்கு எனக்கு உண்மையிலே அத பெரிய அந்த சக்திய குடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த நேரத்தில அவர நான் வேண்டுறேன். இந்த படமும் மிக, மிக பெரிய வெற்றி அடைய மனமார, உளமார உங்க ஆதரவோட, பத்திரிகையாளரோட ஆதரவோட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவும் சொல்ற மாரி தான். அவர் வந்து தெலுங்குக்காரரு, இவர் வந்து கன்னடக்காரரு. ஆனா வந்தாரை வாழ வைக்கும் ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும் தான். வந்தாரை வாழ வைக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு தான். ஆனா எங்கள வெளிய விரட்டிடாதீங்க. உள்ள இருக்க விடணும். அப்படின்னு சொல்லிக்கொண்டு தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. எங்கு எதை இருந்தாலும் சொல்லி என் தமிழ் மக்கள் எப்பவும் நலமா வளமா இருக்க தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஏமா கத்துறாங்க பார்த்தா பயந்துட்டாங்க. ஸ்டார்ட் ஆகுறத பத்தி ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். எடிட்டிங் பண்றப்ப இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதீஷ் பாபுன்னு ஒரு படம் பண்ணாரு. அவர் படத்த ஃபைனல் ஒர்க்கு நான் தான் பண்ணி குடுத்தேன். ஸோ எப்படி அமைஞ்சுச்சுன்னா, அவரும் ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. தமிழ்ல தான் பண்ணணும்னு அவர் சொன்னாரு. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4, 5 டைரக்டர்லாம் கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்திச்சு, சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னாரு. ஒரு 6 மாசம் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 4, 5 பேர் டைரக்டர் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகல. லாஸ்ட்டுக்கு அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு நாள் அவரு நான் என்ன ஃபர்ஸ்ட் படம் பண்ணா, நான் அவர்கிட்ட கதை சொல்லலாம்னு நினைச்சா வேண்டாம். ஏன்னா என் ஃபர்ஸ்ட் படம் பண்றதுனா விஜய் ரசிகர் இந்த மாதிரி தான் ஒரு கதை வச்சு பண்ணணும் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அவரே சொன்னாரு, நீ ஏதாவது பண்ணணும்னு இருக்கிறியா? டெக்னீஷியனா இருக்கிற, எடிட்டரா இருக்கிற, டெக்னிக்கல் ஒர்க்ல தெரியும் உனக்குன்னு. அப்ப சொன்னேன், இல்ல சார் நான் பண்ண இந்த மாதிரி படம் தான் ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல பண்ணணும்னு இருக்கிறேன். அந்த படத்துக்கு ஓகே ஆச்சுன்னா வேணா பார்க்கலாம் சார்ன்னு சொன்னேன். சரி ஆச்சுப்பா, சப்ஜெக்ட் பண்ணு சொன்னாரு. ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எவ்வளவு தான் இந்த தமிழுங்கிறப்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதனால நம்ம முருகன் சார் ரைட்டரு, அவர கூப்பிட்டு வச்சு வந்து கரெக்ஷன் எல்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. 3 ஸ்டேட்ல இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கலாம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. கம்ப்ளீட்டா ஷூட்டிங் முடிக்கிறப்ப நீங்க நம்ப மாட்டீங்க. 5200 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கு இந்த படத்த ஷூட்டிங். ஒரு 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 ஹீரோயினோட வீடு ஷாட் தலப்படியில எடுத்தா, வெளிய இருந்து வர ஷாட் அந்த பாசிங் ஷாட் ஒரு 10 செகண்ட் மட்டும் ஸ்க்ரீன்ல வரும். ஆனா அந்த அந்த ஷாட் வந்து அ கொடைக்கானல் பூம்பாறையில அந்த ஷாட் எடுத்தேன். ஒரு 10 செகண்ட் வர ஷாட் பூம்பாறை எடுக்கணும்னா, ஒரு ஃப்ரேமும் கூட அவ்வளவு அழகா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட்ல இருந்துச்சு. லொகேஷன் பார்க்கறதுக்கே ஒரு 3, 4 மாசம் சர்ச் பண்ணேன். தமிழ்நாடு, பூம்பாறை, கொடைக்கானல், தேனி, மூணார் எல்லா பக்கம் சர்ச் பண்ணி ஒரு இடமா முடிச்சுட்டு அப்படியே ஷூட் பண்ணி போயிட்டு இருந்தா. ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்றேன்னா ரெஸ்ட்ங்கிறதே இருக்காது. ஓப்பனா சொல்றேன், ரெஸ்ட்ங்கிறதே இருக்காது. அவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் இருக்கும். தேனியில ஷூட்டிங் முடிச்சாச்சு. மறுநாள் நைட்டு பேக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து மூணார் போனோம் சாங் ஷூட்டிங். மூணார் சாங் ஷூட்டிங் முடிச்சுட்டு மூணார்ந்து நைட் 6 மணிக்கு பேக்கப் ஆச்சுன்னா, அங்கிருந்து கொடைக்கானல் ஜர்னி நைட்டு. நைட் அங்க போய் போறப்ப ரீச் ஆகுறப்ப 12 மணி, 12:30 மணி. 12:30 மணி ரீச் ஆகி திரும்பி 6 மணிக்கு திரும்பி அங்கிருந்து பூம்பரைக்கு போகணும். இந்த மாதிரி தான் இந்த ஷூட்டிங் பண்ணேன். சார் சொன்னாரு சென்னையிலேயே சாலை கிராமத்துல ஷூட் பண்ணிருக்கிறப்ப எனக்கு தெரியும் மழை வரும்னு அந்த மழைக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஒரு சில சீன்கள் சொல்றப்ப அந்த சீன் எவ்வளவு ஃபீல் இருக்கோ அந்த ஃபீல் அந்த வெதரும் கூட அந்த ஃபீல் இருக்கும் வந்து என் மேல் இருந்துச்சு. அப்ப நீங்க சாங் பாத்தீங்க. ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல முடிஞ்சு அதோட சாங் மட்டும் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சாங் எடுக்கிறப்ப அந்த மழை மூடு வேண்டிருந்துச்சு. அப்ப ரெயின் சீசன் இருக்குல்ல, டிஏ பண்ணிருக்கிறப்ப ரெயின் காத்து 6 மாச காத்து ரெயின் வரப்ப கேமரா கொண்டு போய் அந்த நேச்சுரலா அந்த ஃபீலுக்கு அந்த நேச்சரும் கூட சப்போர்ட் பண்ணணும்னுக்கோஸ்கர வெயிட் பண்ணி சாங்கு எடுத்தா. இந்த மாதிரிதான் சின்ன படமா இருந்தாலும் சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அவ்வளவு கரெக்டா எடுத்தா. சாங் விஷயம் வந்தப்ப ஃபர்ஸ்டே நான் இந்த மாதிரிதான் சாங் வேணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம கௌதம் சார் வந்து அவர் அப்பா அப்பா சாங்கு, இன்னொரு டுவேட் சாங்கு அவர் எழுதினாரு. திரும்பி கோடீஸ்வரன் சார் விஜய் சார் பத்தி ஒரு சாங் வேணும் சொல்றப்ப, சார் நீங்க எப்படி எழுதுங்க தெரியாது. இந்த சாங் எப்படி இருக்கும்னா இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எங்க வந்தாலும் கூட இந்த பாட்டு அது கூட இருக்கணும் சார். அந்த மாதிரி எனக்கு லிரிக்ஸ் வேணும்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா அந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு படம் வெற்றி ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் இன்னொரு படம் பண்ணுவாங்க. அந்த இன்னொரு படம் என்கிட்ட பண்ணுவாங்களோ இல்ல தெரியல. ஆனா வேற ஏதாவது ஒரு டைரக்டர் கிட்ட பண்ணுவாங்க. ஒரு படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கம்மினால 300 குடம் அதுல
வேலை கிடைக்கும். அந்த வேலை டெவலப்மெண்ட் ஆகணும்னா சின்ன சின்ன படம் வெற்றி ஆகுறது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன படம் வெற்றி அடைஞ்சாதான் அந்த படம் சக்சஸ் ஆனாதான் கண்டிப்பா எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு என் ஒரு நம்பிக்கை. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. முன்னாடியே கைத்தட்டின அத்தனை நண்பர்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள கில்டு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருக்கு இயக்குனர் துர்கா அவர்கள் சால்வை அணிவிப்பார். சார் அவர்களை சால்வை அணிவிப்பார் கேட்டுக்கொள்கிறோம். கிளாமர் சத்யா அவர்களுக்கு ஜாக்வார் தங்கம் அவர்கள் சால்வை அணிவிப்பார் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஒருத்தர் இருக்கிறாரு உதய். அவரு நம்ம விஜய் சார் ரசிகர் தான். அதனால அவர் ஈசிஆர் சரவணன் அவர்களை சால்வை அணிவிப்பார் கேட்டுக்கொள்கிறோம். குமரேஷ் நடிகர் குமரேஷ் அவர்களுக்கு பேரரசர் அவர்களை சால்வை அணிவிப்பார் கேட்டுக்கொள்கிறோம். இந்த குமரேஷ் பத்தி சொல்லணும்னா, நடிச்ச படங்கள் கம்மியா இருந்தாலும் அதுல சிறப்பா நடிச்சிருப்பாரு. அது கொடுத்த கதாபாத்திரத்துக்கு நிறைய நடிச்சிருக்கிறாரு. நிறைய படம் இவரோட ரசிகர். நீங்க நிறைய புத்து பார்த்த பிறகுதான் தெரியும் இவரா அவரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்ல நடிகன், சிறந்த எதிர்காலம் இருக்கு அவருக்கு. கில்டு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, கேமராமேன் செல்வா அவர்களே, ஈசிஆர் சரவணன் அவர்களே, இந்த படத்தின் கதாநாயகன் ஸ்ரீவித் அவர்களே, நடிகர் ஐசக் அவர்களே, அப்புறம் கார்த்திக், அப்புறம் இசையமைப்பாளர்கள் அதாவது விஸ்வநாத ராமமூர்த்தி, மனோஜ் கியான், சங்கர் கணேஷ்க்கு அப்புறம் இரட்டையர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காங்க. பேரரசு சாருக்கு ஒரு வணக்கம் போடுங்க. அடுத்த படத்தில் உங்களுக்கு போடுவாரு. சதாசிவ ஜெயராமன் ஒருத்தர் அரசர். இந்த இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபங்க்ஷனா இருக்குது. ஸ்டேஜில் ஒரு ஹீரோயின் இல்லை, ஒரு ஆங்கர் இல்லை. அதனால முதல்ல இந்த மாதிரி நடத்துறதுக்கு வெங்கட்டுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். அவர் சிறு முதலீட்டு படத்துக்கு ஒரு பிஆர்ஓ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்றாருன்னா அதுவே பெரிய விஷயம் தான். நம்ம டைரக்டர் துர்காக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அவரு. இந்த படம் மனு ட்ரெய்லரா நம்ம சாங்கும் பார்த்தோம். அவர் டைரக்டர் பேசும்போது நான் விஜயோட ஃபேன் அப்படின்னாரு. அதனால விஜய் சாரை வச்சு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருக்கிறாரு. மணிப்பயல்னு ஒரு படம் முதல்ல வந்திருந்தது. அறிஞர் அண்ணா இறந்த பிறகு ஜெகநாதன் டைரக்ட் பண்ண படம் அது. அதுல மாஸ்டர் சேகர் சின்ன பையனா இருப்பாரு. அது ஃபுல் அண்ணாதுரைக்காண்டி எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்ப விஜய்க்காண்டி இந்த படம் அவர் எடுத்திருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய மிக சிறப்பு அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுங்களா. பொதுவா இன்னைக்கு யங்ஸ்டர்லாம் யங்ஸ்டர் மூளை மழுங்கடிக்கணும்னா இப்ப பவுடரு, அந்த போதை வஸ்துகள் நிறைய வந்துருச்சு. சரக்கு அடிக்கிறதுல இருந்து ஒரு நாட்டை அழிக்கணும்னா வெப்பன்ஸ் எடுத்துட்டு போய் அடிக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி மூளையை செயல்பட விடாம பண்ணாலே பொது ஒரு நாடு அழிஞ்சிரும். அதனால அதுல இந்த யங்ஸ்டர்லாம் விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு இதுல இல்ல. சரியான வழிகாட்டுதல் இல்லாம யங்ஸ்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொதுவா ஒரு 2 வீலர் வண்டி எடுத்துங்க. முன்னெல்லாம் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வயசு பசங்க யாரும் சைடு ஸ்டாண்ட் தான் போட்டு போறான். ஏன்னா அதை கூட இழுத்து அவனால போட முடியல. அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு இன்னைக்கு யங்ஸ்டருக்கு.
ஸோ அதனால பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ற இதுவும் போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டருக்கு. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனம் செலுத்தணும் பேரண்ட்ஸுக்குன்னு இந்த மனுங்கிற ஒரு படம் மூலமா உங்கள கேட்டுக்கிறேன். இந்த டைரக்டர் வந்து ரொம்ப போராடி தான் வந்திருக்கிறாரு. அதே மாரி கார்த்திக்ன்னு கலரிஸ்ட் ஒரு மேட்டர் சொன்னாரு. கார்த்திக் தானே? 284 படம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாரு. எவ்வளோ செலவானாலும் பரவால்ல பண்ணுங்கன்னு டைரக்டர் பார்த்து சொன்னாரு. ஆனா புரொடியூசரா நாங்க வந்து அவ்வளோ செலவு பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் சிக்கனமா பண்ணுங்கன்னு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா வந்து அவரு 6, 7 படம் ஒர்க் பண்ணாருன்னாரு. 6, 7 படம் வந்து இது ஃபர்ஸ்ட் படம்னாரு துர்கா. அவரு 6, 7 படம் அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்து எல்லாமே இவருக்கு ஒரு நல்ல யங்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸா அமைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா, இவர பார்த்துட்டு நெறைய புது புரொடியூசர்ஸ் வருவாங்க. இவருக்கு சான்ஸ் குடுத்த புரொடியூசர் சதீஷ் அவர்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அவர் வந்திருக்காரா? சரி. அவருக்கு ஒரு கைத்தட்டு பாராட்டு தெரிவிச்சுக்குவோம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தா தான், அந்த படத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியன் குடும்பமும் நல்லா இருக்கும். அத உணர்ந்து ஒரு டைரக்டர் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் காப்பாத்துன படம் பண்ணியிருக்கிறாருன்னா, அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சொல்லும்போது கிளாமர் சத்யாவ கூட்டு வந்துறேன்னாரு. ஆக்சுவலா இந்த கிளாமர்ங்கிற பேரு யாரு வச்சதுன்னா, அவங்க அப்பாக்கு. அவங்க அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி. அவர் எம்ஜிஆர் படங்களுக்கெல்லாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணவரு. அப்ப எம்ஜிஆர் வந்து ஆற்காடு ரோட்ல அவர் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணமூர்த்திய கூப்பிடுன்னு சொன்ன உடனே, அந்த ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ங்களுக்கு எந்த கிருஷ்ணமூர்த்தின்னு தெரியாதுன்ட்டு ஒவ்வொரு தடவையும் 3 கிருஷ்ணமூர்த்தியும் கூப்பிட்டு அனுப்பிச்சுருவாங்க. உன்ன கூப்பிடலன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லி, "ஏன் இந்த கொலை பண்ண? நீங்க எந்த கிருஷ்ணமூர்த்தின்னு தெரியல. நீங்க கிருஷ்ணமூர்த்தின்னு மட்டும் சொன்ன உடனே நாங்க கூப்பிட்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க." அசிஸ்டன்ட் எல்லாம். ஒரு நாள் 3 பேருமே வர சொல்லி, "உங்க கம்பெனி பேரு என்னன்னு?" கேட்டாரு. சித்திரமகால்ன்னு. "நீ இன்னையிலேருந்து சித்திரமகால் கிருஷ்ணமூர்த்தின்ட்டாரு." இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து நான் உன் கம்பெனி பேர் என்ன? வீனஸ்ன்னாரு. வீனஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சாச்சு. இவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அழகா எம்ஜிஆர் மாரி மீசைய வரைஞ்சிட்டு, புருவத்துக்கெல்லாம் ஐப்ரோ போட்டு, தாடி நல்லா வலிச்சுட்டு, ஒரு பெரிய சந்தனம் பொட்டு வச்சு ஒரு "நீ எப்ப பார்த்தாலும் கிளாமரா இருக்கையா? நீ இன்னையிலேருந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்தின்ட்டாரு." சரி அவருக்கு தான் அவர் பேர் வச்சாரு கிளாமர் கிருஷ்ணமூர்த்தின்ட்டு. ஏதோ ராவ் பகதூர் ஃபேமிலி மாரி, அவங்க அப்பா பட்டத்த தூக்கி, இப்ப பையன் கிளாமர் சத்யான்னு வச்சிருக்காப்ல. நல்ல வேளை பொண்ணுக்கு கிளாமர் திவ்யான்னு வைக்காம, அவன் பையன் இப்ப வந்து இவன் பையன் வந்து இப்ப கிளாமர் விவேக் ஆயிட்டான் அவன். இது வந்து பகதூர் ஃபேமிலில வர்ற மாரி, அது ஜமீன் பரம்பரை மாரி இந்த பட்டம் போயிட்டு இருக்குதுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதே மாரி விஜய் சார் படத்துல வந்து நாங்க ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நல்ல பேரா சந்திரலேகா படம், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, மெர்சல் வரைக்கும் நானும் சத்யாவும் சேர்ந்து பிஆர்ஓ ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறதையும் இங்க நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த கிளாமருக்கு பெரிய ரொம்ப நாள் கேள்விக்குறியா இருந்துச்சு. அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு. ஓகே. நன்றி சார். இந்த மனு படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லரை